நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைத்துள்ளதற்காக அவருக்கு பலர் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் நடிகர் விஜய் மௌனம் காப்பதாக சிலர் விமர்சனம் செய்துள்ளனர். தனது அடுத்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் குறித்து பதிவிட்டுள்ள விஜய், பத்மபூஷன் விருதுக்கு தேர்வாகியுள்ள நடிகர் அஜித்துக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பட டீசர் வெளியீட்டு விழாவின் போது ஆபாசமாக பேசியது குறித்து இயக்குனர் மிஷ்கின் மன்னிப்பு கேட்டுள்ளார். பேட் கேர்ள் பட டீசர் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக அவரை பலரும் விமர்சனம் செய்திருந்தனர். இந்த நிலையில் மிஷ்கின் தனது பேச்சுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். சினிமாவில் துணை உதவி இயக்குநராக பணியாற்ற வாய்ப்புகளை தேடி அலைந்துள்ளதாக மகிழ் திருமேனி தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி படத்தை இயக்கியுள்ள மகிழ் திருமேனி நேர்காணல் ஒன்றில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை சந்திக்க சென்ற போது அவரது மகன் செல்வராகவனிடம் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்னலே படம் தனக்கு வியப்பை அளித்ததாக கூறிய அவர், இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுடன் பணியாற்ற கிடைத்த அனுபவங்கள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.